Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தேர்தலுக்காக கச்சத்தீவு பற்றி பேசும் பிரதமர் தமிழக மீனவர்கள் கைது தாக்குதலை இதுவரை கண்டிக்காதது ஏன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். வேலூரில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் சென்னை நேரு உள்விளையாட்டரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிரதமரிடம் கச்சத்தீவை மீட்குமாறு தாம் கொடுத்த கோரிக்கை மனுவின் நிலை என்ன என்று கேள்வி எழுப்பினார். மாண்புமிகு மோடி அவர்களே, கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க. அந்த நிகழ்ச்சியில ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தரணும், நீட்டுக்கு விலக்கு அளிக்கணும்னு சில கோரிக்கைகளை நான் வச்சேன். அந்த கோரிக்கைகளை முதல் கோரிக்கையா நான் வச்சது கச்சத்தீவை மீட்டெடுக்கணும், மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்சேன். ஞாபகம் இருக்கா? அந்த கோரிக்கை மனுவையாவது இதுவரை படிச்சு பார்த்தீங்களா? எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் தமிழ்நாட்டு நலனுக்காக போராடிய திமுக ஆளுங்கட்சியான பின் மாநில உரிமையை நிலைநாட்ட உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடுவதாகவும் மு.க.ஸ்டாலின் கூறினார். எதிர்க்கட்சியா இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடணும். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஆளுநரின் அத்துமீறல், தமிழ்நாட்டுக்கான நிதின்னு எல்லா பிரச்சனைகளையும் உச்ச நீதிமன்றம் வரை போய் பாஜக அரசுக்கு எதிராக வாதாடி நம்ம உரிமைகளை நிலைநாட்டுகிறோம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.